ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தான். நான் அதை எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஜிஆர்பி நெய் வந்து 10 ருபீஸ் பேக் வந்து கொஞ்சம் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதில் வந்து எல்லா ஸ்பைசஸுமே போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். பிரிஞ்சிலை அப்படிலாம் போட்டுக்கிட்டு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பாதி வெந்ததுக்கப்புறமா புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கிறேன். அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கால் பாகம் வெந்ததுக்கப்புறமா காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் தான் இது வந்து நான் போடுறேன். 1.5 ஸ்பூன் நான் வந்து போடுறேன். 1.5 ஸ்பூன் போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு, சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி இதிலே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள். அப்புறம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி பவுடர். இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரியாணி பவுடரு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். உங்களுக்கு நெய் நல்லா நிறைய வேணும்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நெய்யிலே கூட செய்யலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலே சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப திகட்ட வேண்டாமே அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா இதுவும் கூட நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்குறேன். தயிர் சேர்க்கணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அது கூட சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிளறிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி சிக்கன் எல்லாம் மூழ்கிற அளவு மட்டும் இருந்தால் மட்டும் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு ½ பாயில் வெந்துருச்சு சிக்கன் வந்து. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ஜீரா ரைஸில் தான் பண்ணுறேன். அது வந்து ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்ட்டு நான் ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போதே நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டேன். பிரியாணி அரிசியை போட்டு இப்போ கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி இந்த அரிசிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி சாதம் வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு கலர் சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம ஒரு ½ லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஜூஸ் விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ ஒரு கலர் கிளறிடலாம். சிம்மில் போட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து நான் வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அதை கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து பிரியாணி குக்கரை மேலே தூக்கி வச்சுட்டு மூடி பாருங்கள். சும்மா நான் எதுவுமே போடல, லாக் பண்ணவே இல்லை. அப்படியே தான், விசிலும் நான் வைக்க போகிறது இல்லை. சும்மா தான் அப்படி வச்சு நம்ம அப்பப்போ கிளறி பார்த்துக்கலாம். விசில் கூட பாருங்கள் சும்மா தான் இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்துட்டுருக்குது பாருங்கள். அடி எதுவுமே பிடிக்கவே இல்லை. இதில் வந்து கொத்தமல்லி இலையும் புதினாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தூவிட்டு நெய் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுட்டு
நெய்யை வந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சும்மா அப்படியே மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நல்லா நெய் வாசனையோட நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். சாதம்லாம் எதுவுமே உடையெல்லாம் ஒன்றுமே பண்ணல, நல்லாவே இருக்குது. இது வந்து நம்ம ரெடி பண்ண பிரியாணி பவுடராக தான் செஞ்சேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.